நியமம் வேற, இது வேற. நாட்டுல யாரும் தான் தப்பு பண்ணல, அவர் மட்டும் தான் தப்பு பண்றாரு. எல்லாருமே தான் யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க, எல்லாமே எல்லாம் ரெண்டு தான் வச்சுக்கிறாங்க. நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு அப்படிதான் இருப்பாரு. அதனால இதுல என்ன இருக்கு, அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அது வணக்கம் கோ, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வேணா இது பெருமையா இருக்கலாம். அப்படி மத்ததுக்கு ஆசைப்பட்டு போனா அதெல்லாம் அசிங்கம் 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 எச்ச எச்ச. ஆமா, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அவரால் முடியுதுன்றதுனால ரெண்டு வச்சுட்டு இருக்காரு. அவரால் முடியல, கழட்டி விட்டு போனாதான் அது பிரச்சனை. வச்சு சமாளிக்கிறாருல்ல. இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? நாட்டுல யார் ஒழுங்கா இருக்காங்க? அவர் மட்டும் தப்பு பண்றாரு. தப்பு பண்ணா கூட அவர் வந்தா தேர்தல் வந்தா நல்லா இருக்கும். அது அவரோட திறமைக்கு பரிசு உண்டு இல்ல. ஒட்டுமொத்த நாட்டுல இருக்க ஆம்பளைங்களும் அப்படிதான் எப்படி பேசுவீங்க? நீங்க வந்து பாத்தீங்களா? வேற திறமை இருக்கிற வச்சிருக்கானா? இது ஒரு திறமையா? இது உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் வேணா பெருமையா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. சரியா? ஒட்டுமொத்த நாட்டை பத்திலாம் நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு அதுக்கெல்லாம் அருகதை இல்லை. வேணா ஒண்ணு பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களை மாதிரியான குடும்பங்கள்லாம் கூட்டி வச்சுட்டு கேடு கட்ட குடும்ப விருதுகள்னு சொல்லிட்டு நீங்களே மாத்தி மாத்தி கொடுத்துக்குங்க விருது. அவ கூப்பிட்டதுனாலதான் நீ கூப்பிடலாம் போயிருக்க மாட்டேன். கூப்பிட்டதுனாலதான் நீ கூப்பிடலாம் போயிருக்க மாட்டேன். கூப்பிட்டா போவேன்.